இன்றைக்கி நம்ம ஒரு தரமான அதிரடியான அனல் பறக்கும் ஜேர்னி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பஸ்ஸுனா மாமா மின்னலு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம லாஸ்ட் விளாக் பார்த்தீங்கன்னா எஸ்இடிசி வானவில் பெங்களூரு டு மார்த்தாண்டம் வந்து எடுத்துருப்போம். அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விளாக் பார்க்கணும் மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த விளாக் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே வந்திருக்கேன், சிட்டி ஆஃப் லெட்டர்ஸ்னு அழைக்கப்படுற கோட்டையம் தாங்க வந்திருக்கேன். ஸோ இங்கே இருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு தரமான அதிரடியான அனல் பறக்கும் ஜேர்னி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பஸ்ஸுனா கேஎஸ்ஆர்டிசி மின்னலுங்க. என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த பஸ்ஸில் அங்கே தள்ளி நிற்கிது. எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம், கோட்டையிலேருந்து காசர்கோடு நார்த்து கேரளா வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. 9 நம்ம பஸ் இங்கேருந்து கிளம்பும். ஃபஸ்ட்டு க்ரூஸ்ட்டை வந்து பெர்மிஷன் கேட்டு பெர்மிஷன் அப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம விளாக் வந்து சூப்பராக தரமாக எடுக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே வச்சு பேசலாம். சரி வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். நான் டின்னர் வந்து இங்கே கோட்டையம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து ஹோட்டல் ஒட்டுப்புறான்னு இருக்கேன். இங்கே தாங்க சாப்பிட்டேன். தோசை தான் வாங்கி சாப்பிட்டேன். டீசெண்டான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. இங்கே தான் நிற்கிது. திங்க் இதுவாக தான் இருக்கும். செம்மையாக இருக்குல்லங்க பஸ்ஸு. பெர்மிஷன் கிராண்டடுங்க. சீட் புக் பண்ணி வச்சான்னு கேட்டாங்க. ஆமாம் புக் பண்ணிவிட்டு அப்படின்னேன். சரி ஓகே எடுத்துக்கங்கிட்டாங்க. செம்மையாக இருக்குங்க. சரி வாங்க லைட்டாக பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம ஆன்போர்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இதாங்க என்னோடய சீட்டு. ஃபஸ்ட்டே புக் பண்ணிட்டாரு 1 மாதத்துக்கு முன்னாடியே. லெஃப்ட் டைப்லாம் கொடுத்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்லா ரஸ்டிக்காக இருக்குங்க. லக்கேஜ் வைக்கிற இடங்க இல்லை பழைய பஸ்ஸில் எப்படிங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை இரும்பு கம்பி போட்டு கொடுத்துருக்காங்க. 2x2 சீட்டாங்க. இங்கே டிரைவர் சீட்டுக்கு பின்னால் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பஸ்ஸோட டைமிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. காசர்காடு டு கோட்டயம். நம்ம பஸ் பார்த்திங்கன்னா கோட்டயமில் 9:30 எடுத்து அடுத்த நாள் காலையில் காசர்கோடு 5:55. ரிவர்ஸ் டைரக்ஷனில் காசர்கோடு நைட்டு 9 மணிக்கு எடுத்து கோட்டயம் வந்து 5:20ங்க. இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கடைகள் இருக்குதுங்க. வாட்டர் பாட்டில்ஸு, சிப்ஸு இந்த மாதிரி வாங்குகிற கடைகள்லாம் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே கேஎஸ்ஆர்டிசி கவுண்டர் இருக்குதுங்க. என்னங்க எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரஸ்டிக்கான டாட்டா வண்டிங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து டாட்டா வண்டியில் ட்ராவல் பண்ணுறேன். நம்ம எல்லாமே ஃபுல்லாக வந்து அசோக் லேண்ட் அதில் தான் ட்ராவல் அசோக் லேண்டு வால்வோவில் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து டாட்டாவில் ட்ராவல் பண்ண போகிறோம். டைமிங் நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், 9:30 நமக்கு கோட்டைமில் எடுத்து அடுத்த நாள் காலையில் 5:55 ரூட் வந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆனதுன்னு சொல்லலாம். சரி வாங்க இந்த அனல் பறக்கும் அதிரடியான மின்னல் சர்வீஸ் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். டிக்கெட்ஸ் எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. வண்டி இன்றைக்கி வந்து ஃபுல்லுங்க. யாரையுமே வந்து ஸ்டாண்டிங்கில் அலௌடு இல்லைன்ட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டாங்க, ஸ்டாண்டிங்லாம் அலௌடு கிடையாது அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்கள் யார் வராங்கன்னு. கேஎஸ்ஆர்டிசி வால்வோ எஸ்எல்எக்ஸ். மஜாவாக இருக்குல்ல அந்த பஸ்ஸு. டைம் கிடச்சா இதிலே ஒரு லாக் எடுத்து போட்டுருவோம். கொஞ்சம் சொட்டிங்காக இருக்குங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கா, சொட்டிங் ரொம்ப இருக்குது. சரி பரவாயில்லைங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா 2x2 சூப்பர் ஏர் டீலக்ஸ் வகையை சேர்ந்ததுங்க. ஸோ நமக்கு சீட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புஷ் பேக் கொடுத்துருக்காங்க.
சூப்பராக சாயுதுங்க, நல்லாயிருக்கு. எல்லா சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளக் டைப் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சீட்டாக இருக்கிறதுனால நமக்கு காஃப் சப்போர்ட் வராதுங்க. ப்ளாஸ்டிக் டாட்டா இன்ஜின் சவுண்டு. ஆன் டைம் வண்டி எடுத்துட்டாங்க. ரூட்டு நமக்கு கோட்டயம்லேருந்து எடுத்து மூவட்டுப்புழா, அங்கமாலி, திருச்சூர், கோட்டக்கல். இது வந்து ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஊர். கோழிக்கோடு, கண்ணூர், பையனூர், காணங்காடு, காசர்கோடு. விலங்காடு பத்துமணி. குளம் 10-20 ஜெய் சாய் பஸ்.
மூவாட்டுப்புழா வந்து ரீச் ஆகிருக்குங்க 10:40க்கு. ரைடு பார்த்துருப்பீங்க, வெறித்தனமாக இருந்துச்சுங்க. அந்த ஓட்டை கடிக்க போகிறோம், அந்த ஒரு மைல்டு இதில் அப்படியே அடிச்சு டக்குன்னு ஓட்டை கடிக்கிறாங்க. செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. இன்னும் நமக்கு நிறைய ஜேர்னி இருக்குது, இன்னும் நம்ம நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றப்ப பார்த்தீங்கன்னா பஸ் நல்லா கெத்தாக உள்ள இருந்துச்சு, பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. கூப்பிட்டுருக்காரு 35-36 சீட்டு கூப்பிட்டுருக்காரு. பெரும்பாவூர் வந்திருக்கோம். டைம் 11:05. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குங்க. அங்கமாலி 11:00. அங்கமாலி வந்திருக்கோங்க. டைம் 11:30. நமக்கு அங்கமாலி ரெக்வஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அங்கமாலி டு காசர்கோடு வந்து நம்மளால் ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. நீங்கள் மூவட்டுப்புழாலேருந்து புக் பண்ணிங்கன்னா நமக்கு டிரைவர் நம்பர் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அங்கமாலியில் வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க. லெஃப்டில் போனால் எர்ணாகுளம். ஏதோ மெயின் ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கிறதுனால வேறு ஒரு ரூட் எடுத்துட்டாரு. இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக அங்கமாலி டு சாலக்குடி லைனில் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரோடு இருக்கிற நிறைய டிராஃபிக் இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒரு ஷார்ட்கட் ரூட் எடுத்து இங்கே போய்கிட்டு இருக்கோம். இந்த ப்ளூ லைன் தான் நம்ம, அதாவது இந்த ப்ளூ ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம இந்த ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம் டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிட்ஜ் ஒர்க் நடக்குதுங்க. இப்போ நம்ம இங்கே நிற்கிறோங்க. இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இன்னும் டிராஃபிக்காக இருக்குது. முன்னாடி பார்த்தா தெரியும்.
ரோடு ஒர்க்ஸ் நடக்கனால மேபி நம்ம கொஞ்சம் டிலேவாக தான் போவோம்னு நினைக்கிறேன். திரிசூர் 12:35 வந்துருக்காங்க. நேரங்கள் கழித்து டைம் 2:35 ஆகுது. கோழிக்கோடு ரீச் ஆகிருக்கோம். நாங்கள் திருச்சூர் தாண்டி தூங்கினாங்க. செம்ம தூக்கம். டயர்ட் ஃபேஸ் பார்த்துட்டு எப்படி தூங்கியிருப்பேன்னு 2:35 வந்துருக்கோம். சரியான ஸ்பீடு நல்லா அடித்து ஓட்டிட்டு வந்தாங்க. 2:20 டைமு ஒரு 1/4 மணி நேரம் தாங்க டிலே. இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. மொத்தம் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 5 பஸ் ஓடுது. அந்த 5 பஸ்ஸில் நம்ம பஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு கோட்டயம் டு காசர்கோடு போகிறதுக்கு. ஏன்னா மற்ற பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10:30 மணி நேரம் 10லேருந்து 11 மணி நேரம் ஆகுது. ஆனால் நம்ம பஸ்ஸில் 8:30 மணி நேரம் வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. டைமுக்காக கிளம்பியாச்சுங்க. ஹாய் கைஸ், குட் மார்னிங். கண்ணூர் வந்து 4:45 வந்து ரீச் ஆகிருக்கோம். இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் சொல்லிடுறேன். நான் வந்து ஆன்லைனில் தாங்க புக் பண்ணேன். ஸோ பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 590. ஆன்லைன் புக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 610 ரூபா நான் பே பண்ணியிருக்கேன். புக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து என்டே KSRTC நியோ OPRS அந்த ஒரு ஆப் இருக்குது. ஆப் ஸ்டோர்லேயுமே இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயுமே இருக்குது. அதே மாதிரி KSRTC சலோ ஆப் இருக்குது. அப்புறம் ஆன்லைன் KSRTC swift.com. இந்த 3ஓட லிங்க்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்டே KSRTC அந்த ஆப்பில் தாங்க புக் பண்ணேன். டெடிக்கேட்டடாக எந்த மோட்டர்லையுமே நமக்கு பிரேக் கிடையாதுங்க. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது நம்ம ரெஸ்ட் ரூமு டீ பிரேக் வந்து எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. ஆன்லைனில் புக் பண்ணவங்களுக்கு பஸ்ஸு கிளம்புறதுக்கு 1/2 ஹவருக்கு மேலே வந்து ஒரு மெசேஜ் வரும், ட்ரிப் கன்ஃபார்ம் மெசேஜ். அந்த PNR டீட்டெயில்ஸ் கூட அந்த மெசேஜ் வரும். அதில் வந்து நமக்கு வந்து பஸ்ஸோட நம்பர் வராது, KL15 அது வராது. இந்த ரூட் நம்பர் தாங்க வரும். இது கோடு ATC 209 இருக்கா, இதுதான் நமக்கு மெசேஜில் வரும். 5 மணிக்கு கிளம்புறோம். பஸ் ஸ்டாண்டில் கிளம்புறோம். வண்டியோட டிரைவர் மாறிட்டாங்க. SCTCயில் எப்படி டிரைவர் கம் கண்டக்டர் இருக்காங்களோ அதே மாதிரி தாங்க மின்னல் சர்வீஸ்லையுமே டிரைவராகவும் இருப்பாங்க, கண்டக்டராகவும் இருப்பாங்க.
பைபாஸில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். பையன் ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சுங்க. பையனூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு 5:35. இந்த மின்னல் பஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மட்டும்தாங்க என்ட்ரி. இடையில யார் எங்கே ஸ்டாப் பண்ணாலுமே ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா நமக்கு புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா போர்டிங் அண்ட் அலைட்டிங் இஸ் ஒன்லி அட் பெர்மிட்டட் ஸ்டாப் தான் இருக்கும். அங்காடு 6:10. இந்த ரூட்டில் வர மற்ற பஸ்ஸெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸு. இது மின்னல் சூப்பர் டீலக்ஸு, நார்மல் சூப்பர் டீலக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் இருக்குது. அந்த 2 பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டைனமிக் ப்ரைஸில் வரும். சீட்டு புக்காக ரேட் அதிகமாகும். பட் நம்ம மின்னலில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு ஃபேர். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பஸ் தான் நமக்கு ஃபுல்லாகும். நான் அங்கே உட்காந்து அந்த சீட்டில் அமெனிட்டிஸ் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு பேக் சைட் சீட்டில் உட்காந்துட்டோம்னா அங்கே என்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஹேண்ட் ரெஸ்ட்டு, அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஃபோனுக்கு, மேகசின்ஸ், பவுச்சு, அவ்வளோதாங்க. மற்றபடி ஃபுட் ரெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா விடிஞ்சிருச்சுங்க.
டவுனுக்குள்ள வந்தாச்சு. Okay, thanks bro. Okay, thanks. Okay. நம்ம மின்னல் சர்வீஸ் பஸ் ஜர்னி மின்னல் மாதிரி முடிஞ்சுங்க. மொத்தத்தில் ஜேர்னி சொல்லணும்னா ஒரு அடிபொலி ஜேர்னி தாங்க சொல்லணும். ஒரு ½ hour டிலே தான். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர்லாம் கிடையாது. இந்த ஒரு டிலே ஆனது வந்து எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம பீச் சைட்லாம் வரப்போ வியூ வந்து சூப்பராக தரமாக அமைஞ்சது. நைட்டோட நைட்டாக வந்து ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. க்ரூஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லி க்ரூஸ் தாங்க. விளாக் கேட்டதுமே உடனே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஹெசிடேஷனுமே காட்டலை. இந்த மின்னல் சர்வீஸோட மெயின் மோட்டிவ் என்ன, 2 சிட்டிஸை வந்து ஓவர் நைட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மின்னல் சர்வீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆமான்னு சொல்கிறாங்க பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு சஜஷன் தாங்க, கேரளாவில் இந்த மாதிரி மின்னல் சர்வீஸ் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டிலே நம்ம இதே மாதிரி ஒரு சர்வீஸ் வந்து கொண்டு வரணுங்க. ஸ்பீடு 90 லாக் பண்ணி ஒரு சில இடத்துல மட்டும்தான் நிப்பாட்டும். ஆள் வருதோ இல்லையோ ஏற்றிட்டு கரெக்டாக ஆன் டைமுக்கு பிக்கப் பண்ணிட்டு ஆன் டைமுக்கு ட்ராப் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இது எனக்கு ரொம்ப நாள் சஜஷன் இது சொல்லணும்னு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மின்னல் பஸ் சர்வீஸ் வந்து vlog எடுத்துருக்காங்க. எப்படி இருக்குங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா நம்ம மங்களூர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காசர்கோடு மங்களூர் வந்து எந்த vlog கிடையாதுங்க, ஜஸ்ட் ரெஸ்ட்டு தாங்க. டடா.